அனைவருக்கும் வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 26 சட்டப்பேரவை தேர்தல் சம்பந்தமான பேச்சுவார்த்தை குழுவுடன் மூன்றாவது கட்டமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இன்றைய தின பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கடந்த பேரவைத் தேர்தலின் போது போட்டியிட்ட எண்ணிக்கையை விட கூடுதலான தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்கிற எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் வற்புறுத்தியிருக்கிறோம். நிறைய கட்சிகள் இருக்கிற காரணத்தினால் இந்த பேச்சுவார்த்தை என்பது இன்னும் அது உடனடியாக முடிவுக்கு வர்றதில் சிரமங்கள் என்பதற்கு, ஏன்னா ஒவ்வொரு கட்சியையும் தனித்தனியாக பேசி அவங்க முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது அவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே எங்களுடைய கோரிக்கை கூடுதல் தொகுதி வேண்டும் என்கிற எங்களுடைய கோரிக்கைகள் சம்பந்தமாக மீண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோடு கலந்து பேசி இரவு எங்களிடம் தெரிவிப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே மீண்டும் பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெறும். ஒரு சுமூகமான முறையில் இந்த தொகுதி உடன்பாடு என்பதை எட்டுவதற்கான எல்லா முயற்சிகளையும் எங்கள் தரப்பிலிருந்து நாங்கள் மேற்கொள்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தரப்பிலிருந்து அவர்களும் மேற்கொள்கிறார்கள். அது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் ஒரு நிறைவு பெறும் என்கிற நம்பிக்கை என்பது எங்களுக்கு இருக்கிறது. நாட்கள் குறைவாக இருக்கு, சொல்லுங்கள். நாட்கள் குறைவாக இருக்கு, இப்போ எப்போ முடிக்க போகிறாங்க? இல்லை, நாட்கள் இது போதுமான நாட்கள் தான். 30ஆம் தேதி தான் நாமினேஷன் என்பது ஸ்டார்ட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதனால் தமிழ்நாட்டுக்கு போதுமான அவகாசம் என்பது இருக்கிறது. அநேகமாக அடுத்த ஓரிரு நாட்களுக்குள் அனைத்து தொகுதி உடன்பாடு சம்பந்தமான அனைத்துமே நிறைவு பெறும் என்று நாங்கள் கருதுகிறோம். அந்த மாதிரியான வேண்டுகோளை அவங்க வைத்திருக்கிறார்கள். நாங்கள் அதை ஏற்க முடியாது. கடந்த முறை போட்டியிட்டதை விட கூடுதல் தொகுதியில் போட்டியிட வேண்டும், அதற்கு உரிய முறையில் இந்த எண்ணிக்கை என்பது உயர்த்தப்பட வேண்டும். இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில இதே நிலை தான் இருந்துச்சு. இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில இதே நிலைப்பாடு. மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தையில் எந்த டெவலப்மெண்ட்டுமே இல்லையா? இல்லை, அதாவது நிறைய கட்சிகள் இருக்கிற போது இந்த மாதிரியான ஒரு நிலைமை என்பது தவிர்க்க முடியாது. அதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். பட் சிபிஎம் கட்சிக்கான கூடுதல் தொகுதியை பெறுவதற்கான முயற்சியை நாங்கள் தொடர்ந்து மேற்கொண்டிருக்கிறோம். அவங்களோட எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இல்லை, அனைவருக்கும் நான் சொல்ல விரும்புகிறது, ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியாக திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கான தலைமை தாங்குகிற கட்சி என்கிற முறையில் ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியாக பேச்சுவார்த்தையை நடத்துகிறது. அவர்களுடைய கட்சியினுடைய பலத்திற்கேற்ப அவர்கள் தொகுதிகளை பெறுவது என்பது அந்த கட்சியினுடைய உரிமை. ஆகவே காங்கிரஸ் கூரைப்படுவது அல்லது மற்ற பல கட்சிகள் கூடுதலாக பெறுகிறார்கள் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய பலத்திற்கேற்ப தொகுதி வழங்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் வற்புறுத்துகிறோம். அதை பெறுவதற்கான முயற்சி என்பது தொடர்கிறது. அதனால் அவர் வருத்தப்படுறதுக்கு இது எதுவுமே இல்லையா? டெட்லாக் என்ற பேச்சுக்கே இடமில்லை. பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெறுது. ஒருவேளை இன்றைக்கு இரவே கூட திரும்ப நடக்கலாம், அல்லது நாளை காலை நடைபெறலாம். டெட்லாக் என்ற எதுக்கே போவாது. ஏன்னா வேட்புமனு தாக்கல் பண்ணணும்ல, தீக்கிறோம் உங்களுக்கு தொகுதி ஒதுக்கீடு பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் நீங்களும் வரீங்க, நீங்களும் கேட்குறீங்க, அவங்க வந்து பேசிட்டு சொல்கிறேன்னு தான் சொல்கிறாங்க. அதுதான் கேட்குறோம். நாங்கள் உறுதியான ஒரு நீங்களும் ஒரு மைண்ட் செட்டில் வச்சிருப்பீங்க, இவ்வளோ தொகுதி இவ்வளோ வேணும்ட்டு. இப்போ அவங்க சொல்லும்போது அதே தான் சொல்லிட்டேன். கடந்த முறை போட்டியிட்டதை விட கூடுதலான எண்ணிக்கை என்பது எங்களுடைய கோரிக்கை. அதான் அவங்களுடைய தலைவர்களிடத்தில் கேட்டு சொல்வதாக சொல்லியிருக்கிறார்கள். தெளிவாக தானே சொல்கிறேன். அதில் நான் மலுப்பலாவே சொல்லியே கூடுதல் இடங்களுக்கு. ஆமாம், அதனால இருக்கிறதுனால தான் பேச்சுவார்த்தை தொடர்ந்து பேச்சுவார்த்தை தொடர்ந்துட்டு இருக்கு. அது அப்ப முடிவு கூடுதல் இடங்கள் அப்ப எங்களுடைய மாநில குழு கூடி முடிவு எடுக்கும். சிபிஐ விசாரணை கேட்டது விஜய் தான். சிபிஐ விசாரணை அவங்களா போடல, இவரா கேட்டாரு. இப்ப சிக்கிக்கிட்டு இருக்காரு. அதுல இருந்து வெளியே வர முடியாம, உள்ளே இருக்க முடியாம, வெளியே வர முடியாம அவர் சிக்கிக்கிட்டு இருக்காரு. இந்த வாய்ப்பை பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்துகிறது. தங்களுடைய அரசியல் சுயலாபத்திற்காக விஜயை தங்கள் அணிக்குள் கொண்டு வருவதன் மூலமாக நடைபெற இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் தங்கள் அணிக்கு ஒரு வாய்ப்பான சூழலை ஏற்படுத்த முடியுமா என்கிற முறையில் விஜயை பிஜேபி அதிமுக அணிக்குள் கொண்டு போவதற்கான ஒரு கடுமையான முயற்சி பிஜேபி தரப்பில் மேற்கொள்ளப்படுகிறது.
ஆனால் அதை பற்றி உறுதியாக முடிவெடுக்க வேண்டியவர் விஜய் தான். அவர் அதில் உறுதியாக இருப்பாரா, தனித்து நிற்பாரா, அல்லது அந்த அணிக்குள் போய் சிக்கிக் கொள்வாரா என்பது அடுத்த சில நாட்கள்ல தெரியும். வைகோக்கு 4 சீட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கம்யூனிஸ்டுகளோ வந்து திருமாவளவன் மாதிரி வாங்கிட்டு போக மாட்டாங்க, கண்டிப்பா கூட்டி நோட்டு வெளில வருவாங்கிற மாதிரி அண்ணாமலை கருத்து வச்சிருக்காரு. குறைந்த சீட்டு வாங்க மாட்டாங்க, ஏற்கனவே வெளில வருவாங்க. இல்ல ஏற்கனவே கூட கொடுத்த சீட்டு கொடுத்ததுல ஏன் சொல்ல மாட்டேறீங்க, குறைச்ச மட்டும் சொல்றீங்க? இதே அணிக்குள்ள சில கட்சிகளுக்கு கூடுதலாக சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு, ஏன் அதை சொல்லி நீங்க கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க? குறைச்சி சீட்டு வாங்குறத பத்தி மட்டும் ஏன் உதாரணமா சொல்லி கேட்குறீங்க? காங்கிரஸ் கூட கொடுத்தாங்களா, அதே மாதிரி உங்களுக்கு கூட கொடுப்பாங்களான்னு கேளுங்களேன், கேள்வியே மாத்தி கேட்கலாம்ல. அண்ணாமலையோட குற்றச்சாட்டு சொல்லியிருந்தோம். அதே போல காங்கிரஸ் கட்சியோட மாநில செயலாளர் கூட எங்களோட தோழமை கட்சிகள் கூட்டணி கட்சியினர் கொள்ள வேண்டும், எங்களுக்கு கூடுதல் கட்சிகள் நெருக்கடியும் கொடுக்கக்கூடாது, எங்களோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்திருக்காரு. அவங்களுக்கு கூடுதலாக தொகுதி கொடுத்ததை ஏன்னு நாங்க கேட்கல. அவங்க என்ன 28ல அவங்க 60 கூட வாங்கிட்டு, அதை பத்திலாம் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. அந்தந்த கட்சி தனித்தனியாக திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கான தலைமை என்கிற முறையில் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்துகிறது, தனித்தனியாக உடன்பாட்டை மேற்கொள்கிறார். அந்த முறையில் அவங்க ஏன் அவங்களுக்கு கூட கொடுத்தீங்கன்னு நாங்க எப்போதுமே கேட்கல, இனிமேலும் கேட்க மாட்டோம். அவர்களுக்கெல்லாம் கூடுதலாக கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிற போது ஏன் இடதுசாரிகளுக்கு குறைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. அவர் அதை அவருக்கு எப்படி சொன்னாங்க, அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரியல. அதனால இடதுசாரிகள் கடந்த காலத்தை விட கூடுதலான தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பது எங்களுடைய மாநில குழுவினுடைய முடிவு. அந்த முறையில் நாங்கள் பேச்சுவார்த்தை என்பது சுமூகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாளை அல்லது நாளை மறுநாள் ஓரிரு நாட்களில் எல்லா உடன்பாடும், அதாவது அதிமுகவில் நேற்று தான் பேச்சுவார்த்தைக்கு குழுவே அமைச்சிருக்காங்க. இந்த அணியில பல கட்சிகளோடு உடன்பாடே முடிந்து விட்டது. இன்னும் ஒரு சில கட்சிகளோடு தான் உடன்பாடே முடிக்க வேண்டியது. அவங்க இப்பதான் குழுவே அமைச்சிருக்காங்க. ரெண்டாவது அதுல எந்த கட்சி இருக்கு இல்லைன்றதே இன்னும் அவங்க முடிவு பண்ண முடியல. அதனால இந்த திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி மிக வேகமாக இந்த தொகுதி உடன்பாடுகளை முடித்துக் கொண்டிருக்கிறது. மிச்சம் இருக்கக்கூடிய கட்சிகளோடும் அடுத்த ஒரு சில நாட்களில் உடன்பாடு என்பது முடியும். ஒற்றுமையாக 2026 சட்டப்பேரவை தேர்தலை நாங்கள் பிஜேபி அதிமுக அணியை தோற்கடிப்பதற்கான முறையில் எங்களுடைய தேர்தல் பணி என்பது நடைபெறும். இறுதியாக ஒரே ஒரு கேள்வியா, ஒருவேளை பாஜக கூட்டணியில தமிழக வெற்றி கழகம் இணைஞ்சதுன்னா அது திமுக கூட்டணிக்கு இந்த தேர்தலில் அது ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தணும், வெற்றி வாய்ப்புக்கு ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுத்தும். புதுச்சேரியில் ஒரு தனிச்சு நிற்கிறதா சொல்லியிருக்காரு. நிச்சயமா அவர் ஒருவேளை அப்படி பிஜேபி அதிமுகவோட சேர்ந்தாருன்னா அது திமுக அணிக்கு பலம் தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்னைக்கு விஜயை ஆதரிப்பவர்கள் எல்லாம் திமுக அதிமுக அல்லாத ஒரு புதிய முதலமைச்சர் அவர் தனித்து ஆட்சி அமைப்பார் என்கிற முறையில தான் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களே தவிர, அவர் இன்னொருத்தோட போய் சேர்ந்துருவாருன்னா அவருக்கு ஆதரவு இருக்கிறவங்க கூட அப்படியே ஆதரவா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, அந்த கட்சியில கூட்டத்துக்கு போறவங்க பூரா கட்சிக்காரவங்க கிடையாது. ஒரு நடிகர் என்கிற முறையில் அவரை பார்ப்பதற்காக கூடுகிற கூட்டம் அது. மற்றபடி 26 பேரவை தேர்தல் முடிந்ததற்கு பிறகுதான் அவருக்கு உண்மையிலேயே அரசியல் ரீதியாக என்ன பலம் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அவரும் அப்பதான் அறிஞ்சுக்க முடியும். அதனால அவர் அங்க போய் சேர்ந்தாருன்னா அவர் முதலமைச்சர் என்பதற்கான வாய்ப்பே கிடையாது. அதிமுக பிஜேபி அது இல்ல, அதை பத்தி எல்லாம் பேச வேணாம். அது ஒரு என்ன சொல்றது, கருத்து திணிப்பு. அது திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட கருத்து திணிப்பு. அது யாருடைய நிறுவனம் என்பது எல்லாத்துக்குமே தெரியும். நாளைக்கு கூட நாங்க கூட அந்த மாதிரி சிபிஎம் தான் ஆட்சியை பிடிக்கணும், நாளைக்கு ஒரு கருத்து கணிப்பை எங்களால வெளியிட முடியாதா என்ன? அதெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் நீங்க முடிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கருத்து கணிப்பெல்லாம் அது திட்டமிட்டு பரப்பப்படுகிற ஒரு கருத்து திணிப்பு அது. அதனால அவர் அப்படி போனார்னா அது அவருக்கு தான் அரசியல் எதிர்காலமற்ற ஒரு நிலைமையை அவருக்கு ஏற்படுத்தும். இப்ப தனியா ஒருவேளை அவர் நின்று ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பெற்றால் அவருக்கான ஆதரவு என்ன கலம் தமிழ்நாட்டிலே என்ன இருக்கிறது என்பதை அவரும் தெரிந்து கொள்ள முடியும், தமிழ்நாட்டு மக்களும் அறிந்து கொள்ள முடியும். இப்ப இன்னொரு இடத்துல போய் சேர்ந்துட்டாருன்னா அவர் முதலமைச்சர் பிரச்சனை இல்லை. அவர் முதலமைச்சராக வரமாட்டாரு, எடப்பாடி வருவாரு, வேற ஒருத்தர் வருவாரு, அல்லது அந்த அணி தோத்து போகும், இவரும் சேர்ந்து எல்லாரும் தோத்து போயிடுவாங்கன்னா அந்த வாக்காளர்கள் எப்படி நம்புவாங்க அவரை? அதனால அந்த அச்சமே எங்களுக்கு கிடையாது. அவர் அங்க சேர்ந்தாலும் தனியா நின்றாலும் இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்டாயம் ஆட்சி அமைக்கும். ஓகே.